என் அன்பு வணக்கம். ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த வெங்காயத்தை கண்டிப்பாக நம்ம வெட்டுவோம். வெட்டும்போது கண்ணில் இருந்து தண்ணி வரும், கண் எரியும். அது ஒரு விஷயம் இருந்தாலும் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு எனக்கு நிறைய வந்த ரிக்வஸ்ட்டில் இதுவும் ஒன்று, எப்படி கட் பண்ணுறது அப்படின்லாம் காட்டுங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் வெங்காயம் வெட்டுறதை காட்ட போகிறேன். ஸோ அட் த சேம் டைம் இதில் நிறைய விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா இதில் பியூட்டி டிப்ஸும் இருக்குது. பார்த்துடலாம். எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், எந்த கலப்படமும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டயபிட்டிஸ் ஃப்ரீ தோசை, சிறுதானியம் பொங்கல், ஃப்ரெஷ் மசாலாஸ்ன்னு எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணி. இந்த வெங்காயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு ஃபுல்லாக பூமிக்கு அடியில் இருக்கும், இது மேலே இருக்கிற லீவ்ஸு. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இப்போ வெங்காயமாக இருக்குது. இது நம்ம எடபிள் இல்லை, ஸோ இதை கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். ஸோ வெங்காயத்தை தோல் விழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பாதியாக அப்படியே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் இருக்குல்ல, இந்த ஸ்டாக் மட்டும் நம்ம அப்படியே வெளியே எடுத்துடணும். அதுக்கு நைஃபை வச்சு லேசாக அவ்வளோதான் எடுத்துட்டா இவ்வளோதான் வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் இது வச்சுட்டு நாம் தோலை ஈஸியாக அப்படியே உரிச்சிடலாம். வெங்காயம் வெட்டும் போதும் உரிக்கும் போதும் கண்ணிலேருந்து எரிஞ்சு கண்ணீர் வர்றதுக்கு காரணம், அது பூமியிலேருந்தே வளரும்போது அதுக்கு இயற்கையாகவே சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. அந்த சல்ஃபர் கண்டென்ட்டு தான் நம்ம கண்களை எரிய வச்சு கண்ணீராக வர வைக்குது. இந்த மாதிரி நம்ம தண்ணியால் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ட்ரமாட்டிக்கலாக அந்த விஷயத்தை நம்ம குறைக்க முடியும். அட் த சேம் டைம் வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தில் லேசாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோ தூரம் கேமராவில் தெரிகிற அளவுக்கு லேசாக இருக்குது. ஒரு கருப்பு கலரில் நீங்கள் உரிக்கும் போது பார்ப்பீங்க. அது என்னென்னா ஒரு ஃபங்கஸ். இந்த மாதிரி தண்ணியில் போடும்போது என்ன ஆகும், அதுவே கழுவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்படி கழுவி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் உரித்து போட்டுறேன். எப்போவுமே எப்போவுமே நீங்கள் ஒரு கேட்பீங்கல்ல, என்னது எப்படி இவ்வளோ பொடியாக கட் பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல நான் காட்டிடுறேன். கட்டை விரலை இப்படியும் மற்ற விரல்களை இப்படி வச்சுட்டு நம்ம கத்தியை இந்த இடத்துல வச்சு முதல்ல நேராக அப்படியே வெட்டிக்க வேண்டியதான். இது பாருங்கள், இப்படி கொஞ்சமாக பொறுமையாக நவுத்தணும். ஓகே, இப்படி வெட்டிகிட்டு இருக்கும்போது நைஃப் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு தோணுது, இப்போ பண்ணணுன்னு தோணுது. எப்படி பண்ணுறது, என்கிட்ட ஷார்ப்பிங் ஸ்டீல் அந்த ராடு மாதிரி இருக்கும், இப்படி பண்ணுறது அதுவும் இல்லை, ஷார்ப்பிங் ஸ்டோனும் இல்லை. உடனே இன்ஸ்டண்ட்டாக ஷார்ப் பண்ணால் என்ன பண்ணுறது, வீட்டில் பீங்கான் பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பின்னாடியில் பார்த்திங்கன்னா இப்படி வைக்கிறதுக்கு ஒரு போஸ்டர், இந்த கீழே வைக்கிறதுக்கு அந்த ரவுண்டாக வளைவாக இருக்கும். அதில் நைஃபை இப்படி வச்சு இந்த மாதிரியும், அதுக்கப்புறம் திருப்பி இப்படி வச்சு இப்படி, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 3 வாட்டி இப்படி கட் பண்ணிட்டா ஆல்ரெடி சின்ன சின்ன பீஸு விட ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? அதை அப்படியே நவுத்தி அப்படி வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பீஸில் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். இதை அப்படியே திருப்பிட்டு அப்படியே வெட்டி இதை எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாக்கி ஓகே. ஸோ இதை பொடியாக கட் பண்ணியாச்சு. இன்னும் நான் இந்த விரல்களை எப்படி வச்சு கட் பண்ணுன்றதை நான் இன்னும் தெளிவாக காட்டல, கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா இந்த பொடியாக வெட்டுறது இது ஃப்ரெஞ்சு ஸ்டைல், இது நான் காட்டிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் வெட்டுங்க. அடுத்து நம்ம ஊர் இந்தியன் ஸ்டைலில், நம்ம ஊர் 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், இதுதான் காமனாக பொடியாக நறுக்கிறதுக்கு வெட்டுவாங்க. அது எப்படின்னு காட்டிடுறேன். இந்த வேர் போட அப்படியே இதை எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே உரிச்சிட்டா இது தோல் உறிஞ்சி அப்படியே வந்துடும். அப்படியே பொறுமையாக அலேக்க இழுத்துட்டா அதுதான். இந்த கருப்பு கலர் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் ஃபங்கஸ். இதை நம்ம தண்ணியில் போட்டால் கழுவி ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 4 விரல்களை இப்படியே வைக்கிறேன். வச்சால் இப்படி வைக்கும்போது உங்கள் முன்னாடி இந்த முட்டி முன்னாடி தான் இருக்கும். ஸோ இந்த முட்டி தான் சேஃபஸ்ட் பாயிண்ட் ஃபார் யூ. ஆல்மோஸ்ட் நம்ம கட்டை விரலையும் பின்னாடி வச்சுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். திருப்பி இப்போ பார்த்தீங்கனாலே வெட்டும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எவ்வளவு
சின்னதாக வருதுன்னு. ஸோ இந்த பொடியாக நறுக்கிறது எதுக்குன்னா, இந்த மசாலா கிரேவிஸு இதுக்கெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு இந்த பொடியாக நறுக்குனது யூஸ் ஆகும். ஸோ அதை நான் எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். ஒன்று ஒன்றா நான் ஷோகேஸ் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்பயும் கை விரல்களில் பார்த்துக்கோங்க, அந்த நக்கல் முன்னாடி இருக்கணும், பார்த்தீங்களா? ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறது தான். நைஃபை இப்படியே ஆங்கிளாக வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், பிரியாணிக்கு வெங்காயம் ரெடி. ஸோ அதில் ஒரு சாம்பிளும் இந்தா வச்சாச்சு. ஓகே, இதை வந்து ஸ்லைஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து சாம்பாருக்கு வெட்டுவோம்ல, அதை வெட்டிடுவோம். இப்படி வச்சுட்டு இந்த ஆர்ச்சி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதுக்குள்ளே நைஃபை கரெக்டாக அப்படி வச்சு அப்படியே வெட்ட வேண்டியதான். வெட்டிட்டு இப்படி இப்படி அண்ட் இப்படி வெட்டிட்டு அப்படியே உரிச்சிட்டா சூப்பராக ரெடி. இல்லை உரிக்காமல் நம்ம அப்படியே வச்சாலும் சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வதக்கும் போது அதுவே உறிஞ்சிரும். ஓகே, பெரும்பாலும் இந்த 3 கட்டிங் தான் நம்ம வந்து வீட்டில் பண்ணுவோம். ஸோ அதனால் வீட்டில் பண்ணுறதுக்கு மட்டுமான கட்டிங்கை மட்டும் நான் காட்டியிருக்கேன். அந்த பேசிக்ஸ், அந்த கை விரல்கள் எப்படி வச்சு நைஃபை சாப் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் தெளிவாக காட்டியிருக்கேன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வேகத்தில் இல்லை, அந்த ஸ்கில்லில் தான். அந்த விரல்கள் எப்படி பொசிஷனிங், அப்புறம் நைஃப் எப்படி வைக்கணும், இதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும், வேகத்தில் இல்லை. பர்ஃபெக்ட் ஷெஃப், ஸ்கில்டு ஷெஃப் வில் ஃபோக்கஸ்ட் ஆன் அவர் கையை அவரை கட் பண்ணிக்கக்கூடாது, கரெக்டாகவும் வெட்டணும். இதுதான். ஸோ இதில் நீங்கள் கவனத்தை செலுத்திக்கிட்டே பொறுமையாக பண்ணிக்கிட்டே இருந்தாலே வேகம் தன்னால் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அது பண்ணுங்கள். நான் வீடியோவோட முதல்லையே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஹெல்த் விஷயம் இந்த வெங்காயத்தில் இருக்குது அப்படின்னு. சாரி, நாட் ஹெல்த், பியூட்டி, ஸ்கின்னிங், அந்த விஷயத்துக்காக. நீங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, நல்ல கசக்கியோ இல்லை இடிச்சியோ அதோட சாரை நல்ல ஒரு நல்ல வெள்ளை கிளாத்தில் வச்சு புழிஞ்சு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்லோலி கெட்டு க்ளோ ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹேர் நல்ல அடர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு இந்த வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நான் வந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் கஷ்டப்படுறது விஷயம் தான், வெங்காயம் உரித்தாலே கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு. அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான், தண்ணியில் போடணும், அது மூலயமா குறையும். வெட்டுறது காய்கறி, வெட்டுறது நைஃபோ இல்லை அருகாமனையோ அது கூர்மையாக இருந்தால் 80% தவிர்த்திட முடியும். 20% லேசாக கண் எரிய தான் செய்யும். நம்ம யூஸ் விட்டு ஆக தான் வேணும். ஏன்னா இது வந்து நேச்சுரல் சல்ஃபர், இது கண்கள் போடுற மூலமா நம்ம கண்களுக்கு நல்லது தான், கெடுதல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது நடக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு சிம்பிள், இல்லை நிறைய வெரைட்டிஸ் நல்ல ஃப்ரெஞ்சு டிஃபைன் பண்ணி ரொம்ப பர்டிகுலராக நிறைய போக விரும்பல. உங்கள் வீடுகளுக்கு என்ன பயனை தருமோ அதை மட்டும் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெளிவாகவும் நல்ல பிடித்தமாகவும் இந்த வீடியோ இருக்குன்னு நான் திண்ணமாக நம்புகிறேன். பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.